friends, welcome back to my channel No More Doubts. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது prepositions and prepositional phrases. ஓகேங்களா, இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கிடையாது, 12த்துக்கும் இருக்குது. அண்ட் இப்போ எழுதுகிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து வருது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் முக்கியமாக குரூப் 2 அண்ட் 2Aல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து இது வந்து 10த்துக்கு 12த்துக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக போடலை. இப்போ 10த்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது, 12த்தோடதும் இருக்குது. அண்ட் ப்ளஸ் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் அவங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10த்தோட கொஸ்டின்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க, 12த்துக்கு வந்து 12த்தோட ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் கேட்பாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாரோட கொஸ்டின் பேப்பர்ஸையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 10th 12th அண்ட் குரூப் 2 அண்ட் 2Aக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இதில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து 2024 அண்ட் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்டோடது வந்து பார்க்கலாம். 2024 வந்து கேட்ட கொஸ்டின், த seagull was alone dash his ledge. ஸோ இப்போ இதில் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா on his ledge. சீகல் வந்து அலோனாக இருந்தது அதோட லெட்ஜில். ஸோ on his ledge. நெக்ஸ்ட் 2023 கேட்ட கொஸ்டின், கீப் த புக்ஸ் டேஷ் த டேபிள். ஸோ புக்கை வந்து வைக்க சொல்கிறாங்க டேபிள். ஸோ டேபிளுக்கு மேலே தான் எப்போவுமே புக்கு வைக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல மேலேங்கிறது என்னென்னா ஆன், கீப் த புக்ஸ் ஆன் த டேபிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2022 கேட்டது, த ஃபாக்ஸ் ஜம்ப்டு டேஷ் த வெல். ஸோ வெல் அப்படின்னா கிணறு, கிணறுக்குள்ளே வந்து என்னென்னா நரி வந்து குதிச்சிருக்கு, ஃபாக்ஸ் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ உள்ள அப்படிங்கிறப்போ இன்னும் வரும், இன்டூவும் வரும். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து இன்டூ தான் வந்து வரும், இன் வந்து வராது. கிணறுக்கு உள்ள அப்படின்னு வரதால இன்டூ த வெல் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 2021 கேட்ட கொஸ்டின், த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் லா. இது வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையல் வாஸ் கண்டக்டட். ட்ரையல் அப்படின்னா வந்து ஏதோ ஒன்று வந்து செய்ய போகிறாங்க, அதுக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு இன்னொரு தடவை அதை செஞ்சு பார்க்கலாம், ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ட்ரையல் எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா லா, அதாவது சட்டத்தை பேஸ் பண்ணி, லாஸில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபில் பண்ணுற மாதிரி எது வரும்னா இன் அக்கார்டன்ஸ். ஸோ இந்த லாவை பேஸ் பண்ணி இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொசீஜர் ஆஃப் லா இது தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 2019 கேட்டது, டேஷ் ஹீ சா த ஆக்சிடெண்ட், ஹீ டுக் த விக்டிம் டு த ஹாஸ்பிட்டல். அவன் ஆக்சிடெண்ட்டை பார்த்தான். he saw the accident. அவன் ஆக்சிடெண்ட்டை பார்த்தான். he took the victim to the hospital. அவன் வந்து அந்த அடிப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவன் வந்து ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுமே அவன் வந்து கொண்டு போயிட்டான். பார்த்ததுமே அப்படிங்கிறது தான் as soon as. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து as soon as. நெக்ஸ்ட்டு 2018 கேட்டது, டேஷ் ஆஃப் ஹிஸ் சக்ஸஸ் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஹீ ஹோஸ்டட் அ பார்ட்டி. ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் அவன் வந்து சக்ஸஸ் ஆகிட்டான், பாஸ் பண்ணிட்டான். அதுக்காகங்கிற வார்த்தை தான் இப்போ இதில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா, ஹீ ஹோஸ்டட் அ பார்ட்டி, அவன் வந்து ஒரு பார்ட்டி நடத்தினான். ஸோ அதுக்காக அப்படிங்கிறது எதுனா இந்த ஈவெண்ட் ஆஃப். இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னா இப்படி நடந்தும் அவன் இது பண்ணுறான் அப்படிங்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா இதுக்கு பதிலாக அது பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுமே வராது. இந்த ஈவெண்ட் ஆஃப், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்ன விஷயம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் அவன் பாஸ் பண்ண ஈவெண்ட்டுக்காக அவன் வந்து பார்ட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணுறான். சரிங்களா,
ஸோ நெக்ஸ்ட்டு 2017 கேட்ட கொஸ்டின் பாருங்கள். டேஷ் பொங்கல் we have லாங் ஹாலிடேஸ். பொங்கலுக்காக எங்களுக்கு லாங் ஹாலிடேஸ், நிறையா நாள் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொங்கலுக்காக அந்த ஆக அப்படி எது வரும்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பொங்கல் we have லாங் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குரூப் 2 அண்டு 2A கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் கிராமர்லேயே நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 12த்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எழுத போகிற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆர் பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து எல்லா இதில் இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், 2013 பார்த்தீங்கன்னா ராஜு ஹேஸ் நாட் ஸ்லெப்ட் டேஷ் எஸ்டர்டே. அதாவது என்னென்னா ராஜு வந்து தூங்கலை, நாட் ஸ்லெப்ட் எப்போயிலேருந்து நேற்றுல இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேஸ் நாட் ஸ்லெப்ட் எஸ்டர்டேன்னு சொல்லலை, நேற்றுல இருந்து அப்படின்னு சொல்கிறதால சின்ஸ். ராஜு ஹேஸ் நாட் ஸ்லெப்ட் சின்ஸ் எஸ்டர்டே, நேற்றிலிருந்து தூங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2015 கேட்டது, த மோஸ்ட் பாப்புலர் தெரப்பி டேஷ் கெட்டிங் ரிட் டேஷ் ஹிக்கப்ஸ் இஸ் டு ஹாவ் சம் ஒன் டு ஸ்கேர் யூ வென் யூ லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் இட். அதாவது என்னென்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நமக்கு விக்கல் வரும்போது நம்ம நார்மலாக ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடிய தெரப்பி என்ன, நமக்கு வந்து பயம் யாராவது இதாக இப்போ எப்படின்னா நம்ம வந்து சடனாக ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த விக்கல் வந்து நின்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா த மோஸ்ட் பாப்புலர் தெரப்பி ஃபார் கெட்டிங், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேஷ் வந்து ஃபார் வரணும், அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஃபார் கெட்டிங் ரிட் ஆஃப் ஹிக்கப்ஸ், சரிங்களா? ஃபார் கெட்டிங் ரிட் ஆஃப் ஹிக்கப்ஸ், அவ்வளோதான். அப்படின்னா த மோஸ்ட் பாப்புலர் தெரப்பி ஃபார் கெட்டிங் ரிட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் வேர்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்டு குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா 2017 ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் வந்து மேட்ச் மாடலில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது பாருங்கள், இப்போ இதில் காலம் ஏல கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸோடு இருக்கிற சென்டென்ஸ். இது கூட எதெல்லாம் இங்கே மேட்ச் ஆகுது? டிஸ்பைட் ஆஃப் சிக்னஸ், உடம்பு சரி இல்லை என்றாலும், டிஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சிக்னஸ், அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும், இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? ஹீ அட்டெண்டட் ஸ்கூல், சரிங்களா? அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவன் ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ ஏவுக்கு வந்து 4 வந்து ஆன்சர். ஸோ ஏக்கு 4 ஆன்சர் இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எல்லா இதுக்குமே நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஆன் சீயிங் த ஸ்னேக், அவன் ஸ்னேக்கை பார்த்துட்டு ஆன் சீயிங் த ஸ்னேக் ஷீ ரேன் அவே. அப்போ என்னென்னா ஸ்னேக்கை பார்த்த உடனே, ஆன் சீயிங் த ஸ்னேக்கை பார்த்த உடனே அவ ஓடிட்டா. சரிங்களா? ஸோ பாருங்கள், பிக்கு 3 ஆன்சர் வந்துருச்சா? பை ஒர்க்கிங் ஹார்டு, அதை எப்படின்னா கடினமாக உழைக்கிறதால, பை ஒர்க்கிங் ஹார்ட் கலாம் பிகேம் அ கிரேட் சயின்டிஸ்ட். சரிங்களா? அப்போ என்னென்னா கடினமாக உழைத்ததால் கலாம் வந்து பெரிய சயின்டிஸ்டாக ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப்சர்விங் மை ஸ்கில், என்னோட ஸ்கில்லை அப்சர்வ் பண்ணிவிட்டு த டீச்சர் அப்ரிஷியேட்டட் மீ, டீச்சர் வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க, என்னோட ஸ்கில்லை வந்து அப்சர்விங் மை ஸ்கில், என்னோட ஸ்கில்லை வந்து டீச்சர் வந்து பார்த்துட்டு என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் 4, 3, 1, 2. சரிங்களா? அண்டு இது வந்து 2018 வந்து கேட்ட கொஸ்டின், பேர்ட்ஸ் வேர் சீன் மூவிங் டேஷ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் டேஷ் த சேஞ்ச் இன் சீசன்ஸ். ஸோ என்னென்னா பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம் எப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுது. அதுக்கு ரீசன் என்னன்னா அது வந்து சீசனோட சேஞ்சஸால் இது வந்து அந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பேர்ட்ஸ் வேர் சீன் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ ஃப்ரம் வந்திருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் எதனால்? வித் சேஞ்ச் இன் த சீசன்ஸ். ஸோ இந்த சீசன்ஸோட சேஞ்சஸால்
இந்த மாதிரி அது வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் 2 அண்ட் 2Aல வந்து 4 கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு 2013, 15, 17 and 18. உங்களுக்கு இன்னும் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது இருக்குது, அதாவது ஜென்ரல் இங்கிலீஷை பேஸ் பண்ணி இருந்துச்சு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய மெயில் ஐடி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் ப்ரீவியஸ் இயரில் வந்தது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் 2024ல் பாருங்கள். த டாஸ்க் ஃபோர்ஸ் மேனேஜ் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் டேஷ் மெனி சேலஞ்சஸ். ஸோ டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு குரூப் வந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஜெக்டை வந்து ஆன் டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மேனேஜ் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் மெனி சேலஞ்சஸ், அவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துமே அவங்க வந்து டைம்குள்ளே முடிக்கிறதுக்கு இப்போ இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஸ்பைட் ஆஃப். நெக்ஸ்ட்டு 2023ல் கேட்டது பாருங்கள். டேஷ் காந்திஜி அஹிம்சா மீன்ஸ் இன்ஃபைனைட் லவ். சரிங்களா? ஸோ காந்திஜியை பொறுத்த வரைக்கும் அஹிம்சா அப்படிங்கிறது என்னன்னா அதிகமான அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன வரும்? அக்கார்டிங் டு காந்திஜி. ஸோ காந்திஜியை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு காந்திஜி அஹிம்சா மீன்ஸ் இன்ஃபைனைட் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 2022ல் பார்த்தீங்கன்னா டேஷ் ரெயின் டேக் அன் அம்ப்ரெல்லா. ஸோ மழை வர மாதிரி இருந்தது, மழை வரும் அப்படின்னா கொடை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேவர் வராது, ஆன் பிஹாஃப் ஆஃப் வராது, இன்ஸ்பைட் ஆஃபும் வராது. சரிங்களா? இன் கேஸ் ஆஃப் மழை பெய்யுது, ஒரு வேளை மழை பெய்யுது அப்படின்னா கொடை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2021ல் கேட்ட கொஸ்டின். தேர் வாஸ் அ ஸ்கிர்மிஷ் டேஷ் மை பிரதர் அண்டு சிஸ்டர். ஸ்கிர்மிஷ் வந்து என்னோட பிரதருக்கும் சிஸ்டர்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ஸ்கிர்மிஷ் தான் சொல்கிறாங்க. ஸோ தேர் வாஸ் அ ஸ்கிர்மிஷ் பிட்வீன் மை பிரதர் அண்டு சிஸ்டர். சரிங்களா? ஸோ பிரதருக்கும் சிஸ்டருக்கும் நடுவில் ஸ்கிர்மிஷ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2020ல் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் டேஷ் த பாட். ஸோ டீ ரெடியான உடனே என்ன பண்ணணும்? அதை பாட்டில் வந்து போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாட்டில் போட்டுருணுன்னா என்ன? பாட்டில் வந்து போர் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரெயிட் இன்டு த பாட். நம்ம எப்படி ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இன்டு த வெல் அந்த மாதிரி. ஸோ இன்டு த பாட் அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு 2019ல் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹாவ் பீன் லிவிங் ஹியர் டேஷ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது வந்து டைமை குறிக்கிற மாதிரி வருது. ஸோ இண்டிபெண்டன்ஸில் இருந்தே என்னோடய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் இங்கே தான் வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தீங்களா, நேற்றுல இருந்து அவன் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான். அப்போது அந்த 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 ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமை சொல்லி அதில் இருந்தே அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாலே அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? சின்ஸ் தான் வரும். ஆப்ஷன் பாருங்கள், சின்ஸ். அண்ட் 2018ல் ஆப்ஷன் எதுவுமே கொடுக்காம ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஸ்டின் பாருங்கள். ஷீ இஸ் ஹாப்பி டேஷ் ஹர் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி. ஸோ அவளுக்கு என்ன அப்படின்னா ஏதோ ஒரு குறை இருக்குது, அவளோட ஃபிசிக்கலாக அவளுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது, ஆனாலும் அவள் எப்படி இருக்கா? ஹாப்பியாக இருக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன? ஆனாலும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஷீ இஸ் ஹாப்பி இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸில் வந்து கீழே வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ, பி, சி, டி, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் மூலியமாக நம்மளால் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் வந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது அந்த கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்க்கான மீனிங்ஸ் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ மீனிங்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து குழப்பமாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இப்போ இந்த ஆப்ஷன்ஸோட மீனிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கற்றுக்கலாம்.
அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நோ மோர் டவுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.